Hi hello viewers, now I'm Madan from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So viewers, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விஷயமா இந்த வீடியோல நான் போட போறேன். என்னன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் நிறைய பேருக்கு ஆக்சுவலா ரொம்ப காம்ப்ளிகேஷன் சொல்றாங்க என்னோட ட்ரைனிஸ். ஸோ அதர் தேன் தட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டியரிங் கண்ட்ரோல் மெத்தட்ல எப்படி நம்ம ஒரு வண்டியை ஹேண்டில் பண்ண போறோம்னு சொல்லி அந்த ரெண்டு இதை வந்து டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு நாளா நான் ட்ரைனிங் கொடுத்து வரதுல நிறைய ட்ரைனிஸ் ஆக்சுவலா நிறைய பிளர்ரா பண்ற மிஸ்டேக், அதாவது தன்னோட அறியாமையால கார் ஓட்டும் போது எப்படியெல்லாம் மிஸ்டேக் பண்றாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜட்ஜ்மெண்ட் விஷயத்துக்கு வரலாம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு விஷயம் ஒன்னு நோட் பண்ணணும். மூணு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இங்க பாருங்க, இந்த வைப்பர் கிட்ட இங்க ஒரு டாட் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த டாட் தான் பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட். இந்த காரோட சென்டர் பாயிண்ட் வந்து அந்த சென்டர், அதை நான் காட்டின பாத்தீங்கன்னா அந்த டாட் அதுதான். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன். சோ மூணு விஷயங்களை நீங்க கார் ஓட்டும் போது நீங்க பார்க்கணும். சோ இங்க பாருங்க, இப்ப நீங்க நேரா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாடி. ஆக்சுவலா கார் வந்து பாத்தீங்கன்னா நாலு பைக்கை வச்சு நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் டூ வீலர் ஓட்டினவங்க கார் ஓட்டும் போது என்ன பண்றாங்கன்னா, சார் நாங்க வந்து மிரர் பார்த்து ஓட்டாம பழகிட்டோம், ஸோ அதனால எங்களுக்கு காரை விட ஆக்சுவலா பைக்கை விட கார் கொஞ்சம் எங்களுக்கு பாடி பெருசா தெரியுது, ஸோ அதனால எங்களுக்கு லெஃப்ட் சைடு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நிறைய என்னோட வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ நான் உட்காரது பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி உட்கார்றேன். பட் ஆனா என்னோட பார்வை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த லெஃப்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் குவிக்கா வரும். ஸோ மோர் ஓவர் இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்க்கும்போது இந்த மிரர் கண்ட்ரோலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல சீக்கிரமா ஃபோக்கஸ் ஆகும். ஸோ சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் என்னன்னா, சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் நமக்குள்ள இருக்கா, அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வெளியே போதா, இது பார்க்க போறீங்க. ப்ரெடிக்ஷன்னா ஒரு காரோ ஒரு பைக்கோ நமக்குள்ள வராரா இல்ல நம்மளை விட்டு வெளியே போறாரு. நம்மளை விட்டு வெளியே போயிட்டாருன்னா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதா, நமக்குள்ள வந்தாதான் நம்மளோட வண்டியில அடிப்பட போகுதுன்னு அர்த்தம். சோ அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ன்றது ஒருத்தர் எந்த லெவல்ல எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு, நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம், அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடிக்க போறோமா இல்லையா, இல்லனா அவர் நம்மள இடிக்க வராருன்றதா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மூணு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம டீடைலா ஃபர்ஸ்ட் மூவிங்ல காட்டுறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஸ்டியரிங் பத்தி சொல்றேன். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்து ரோட பார்த்துக்கோங்க. ரோட்ல பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் நான் எப்படி மூவ் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ என்னோட லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு யமஹா பைக் நிற்குது. ஸோ அந்த யமஹா பைக் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா என்னோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ஸோ நான் பாருங்க, நான் கிட்ட போறேன், யமஹா பைக் கிட்ட போறேன். இங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா நான் நிப்பாட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா யமஹா பைக் வந்து பாத்தீங்கன்னா காரோட ப்ரொஜெக்ஷனுக்குள்ள இருக்கு. ஸோ நான் எப்படி பாத்தீங்கன்னா அழகா வெளியே வர போறேன் பாத்தீங்கன்னா, என்னோட ரைட் மிரர் ஆக்சுவலா ரைட் சைடு மிரர்ல பாக்குறேன் ஏதோ வெஹிக்கல் வருதான்னு சொல்லிட்டு ரைட் சைடு மிரர் பார்த்துட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டேன். ஸோ ரைட் சைடு மிரர் பார்த்துட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சமா வெளியே வர. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா SMM சொல்லுவாங்க, சிக்னல் மென்யூர் மேனுவல் சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்து நான் அழகா அப்படியே கொஞ்சமா அப்படியே வெளியே வராங்க. இப்போ பாருங்க, அந்த பைக் பாருங்க அழகா என்னுடைய காரை விட்டு அழகா வெளியே போகுது. இப்போ அதுவே பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த ஃபோர்டு ஃபிகோ ஒரு கார் இருக்குது பாத்தீங்களா? ஸோ இந்த கார் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ரைட் சைட்ல இருக்கு. நான் கிட்ட போறேன். ஸோ ரைட் சைட்ல போக போக அப்படியே கிட்ட இருக்கு. நான் பாருங்க இப்போ கொஞ்சமா அப்படியே என்னோட ஸ்டியரிங் அப்படியே திரும்போது அழகா கார் அதை விட்டு வெளியே வந்துச்சு. ஸோ சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ்ல இருந்து வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த ஆப்ஜெக்டால நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ நான் பாத்தீங்கன்னா கரெக்டா காரை ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் சொல்லிட்டேன். இப்போ ப்ரெடிக்ஷன் பண்றேன். ஸோ பாருங்க, ப்ரெடிக்ஷன் இந்த போது பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 4 இடம் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல நான் ஹார்ன் கொடுத்துட்டேன். ஸோ ஹார்ன் கொடுத்துட்டு நான் கரெக்டா பாத்தீங்கன்னா பொறுமையா ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏற்றி இறக்குறேன். ஸோ எனக்கு ப்ரெடிக்ஷன் ஓகே, இந்த சந்துக்குள்ள இருந்தோ இந்த ஸ்ட்ரீட்குள்ள இருந்தோ எனக்கு காரோ பைக்கோ ஏதோ வரும்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ள தோணுது. ஏன்னா கார் நம்ம ஓட்டுறோம், நம்ம தான் காரை ஓட்டணும், கார் நம்மள ஓட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஹார்ன் கொடுத்தேன், எதுவும் வண்டி வரல, நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ இது ப்ரெடிக்ட் பண்றது. உங்களோட காரை ஓட்டும் போது நீங்க ப்ரெடிக்ஷனா தான் போய்கிட்டே இருக்கணும். அப்படியே நீங்க பிளர்ரா வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி கண்டிப்பா அடி போறோம். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் சீட்ல இருந்து நான் பாத்தீங்கன்னா இப்போ மெயின் ரோடுக்கு உங்களை வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அடுத்தது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த ஆக்டிவ் என் கூட வந்தாரு, அழகா வெளியே போயிட்டாரு. ஸோ இது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். எப்படின்னா அவரும் என்ன நோட்டீஸ் பண்ணாரு, நானும் அவர் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ கிளீனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க ரெண்டு பேருமே இடிக்காம கரெக்டா போயிட்டோம். ஸோ இப்போ பாருங்க கரெக்டா டிராபிக்ஸ்குள்ள நான் வந்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த ஆட்டோ சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் பாயிண்ட் ஃபோக்கஸ்ல இருக்கும்போது திருப்பி அந்த கார், அதாவது அந்த ஆட்டோ வந்து என்னோட காருக்கு நேரா இருக்கு. ஸோ நான் ஆப்வியஸா ஓவர்டேக் பண்ண முடியாது. ரைட் சைட்ல ஒரு பெரிய வெஹிக்கல் போயிட்டு இருக்கு. ஸோ இப்பயுமே நான் யாருமே ஓவர்டேக் பண்ண முடியாது. இப்போ அந்த ஆட்டோ என்ன விட்டு டிஸ்டர்ப் பண்ணி வெளியே போயிட்டாரு. பாருங்க, நிறைய கச்சன்னு காருங்க பைக் எல்லாம் வராங்க. ஸோ இவங்களெல்லாம் நான் எப்படி வந்து ஓவர்டேக் பண்ணி போறதை கரெக்டா கிளியரா பாத்துக்கோங்க. ஸோ இவர் எனக்கு நேரா போயிட்டு இருக்காரு. நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். ஸோ எனக்கு பின்னாடி ரிவர்ஸ்ல ஆக்சுவலா சைட் மிரர்ல பாக்குறேன் ஒரு வெஹிக்கல் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னால போக முடியாது, நான் வெயிட் பண்றேன். இங்க பாருங்க, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியாதவங்க திருப்பி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, அந்த அழகா எனக்கு வழி கிடைச்சிச்சு. ஸோ நான் அழகா வெளியே வந்துட்டேன். ஸோ சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ்
என்னோட ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டேன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் படி அழகாக நான் வெளியே வந்துட்டேன். ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி ரன்னிங்கான மூமெண்ட்ஸில் நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணினா தான் உங்களோட வெஹிக்கிளை டிராஃபிக் ரோட்ஸில் ஓட்ட முடியும். ஸோ இப்போது நான் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு, ஸோ என்னோட காரை ஓரமாக நிப்பாட்டிட்டேன். ஸோ இப்போ அடுத்து ஸ்டியரிங் விஷயத்துக்கு வரும். ஸோ ஸ்டியரிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் ஸ்டியரிங்கில் நிறைய பேர் என்னோட ட்ரைனிஸ்மே பார்த்துருக்கேன். என்னன்னா வண்டியை திருப்பும் போது அவங்க வண்டியை திருப்ப மாட்டாங்க. இன்கேஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா இப்படி திரும்புறாங்க. இப்படி திரும்பும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட வெஹிக்கிள் திரும்ப மாட்டேங்குது, அவங்க திரும்புறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரொஃபஷனல்னு சொல்கிறேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான நம்மள எக்ஸாம்பிள் வச்சு, அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள் கான்செப்ட் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்மளே நடந்து போயிட்டு இருக்கோம், இல்லை ஓடுறோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே திரும்ப போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 2 ஸ்டெப்லேயே திரும்ப முடியும், இல்லை ஒரு 10 ஸ்டெப்லையும் திரும்ப முடியும், இல்லை 5 ஸ்டெப்லையும் திரும்ப முடியும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு சீட்குள்ளே ஒரு பெரிய சீட்டாக இருக்குது, நான் ஓடுறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி 10 ஸ்டெப்லேயும் காலை வைக்கலாம், 5 ஸ்டெப்லேயும் வைக்கலாம், இல்லை சிங்கிள் ஒரு 2 ஸ்டெப்லேயே ஓடிச்சிடலாம். ஸோ நம்மளே அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஒரு காரை நம்ம திருப்பணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ கண்ட்ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம், வெஹிக்கிளை மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்ல ஸ்பீடில் வரும். ஒரு 40 எக்ஸாம்பிள் ஸ்பீடில் வந்துட்டே இருக்கும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 40 ஸ்பீடில் வந்துட்டே இருக்கும். ஒரு லெஃப்ட் ஜட்மெண்ட் பண்ணிட்டு நான் வெஹிக்கிள் லெஃப்ட் சைடு திருப்புறேன்னா என்னோட கிளச் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். என்னோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி வெஹிக்கிள் வந்து எனக்கு கண்ட்ரோலாக வந்துடுமே தவிர நான் வெஹிக்கிள் கண்ட்ரோலுக்கு போகக்கூடாது. ஸோ வெஹிக்கிளுக்கு நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் எடுத்து வந்தீங்கன்னா மட்டும்தான் வெஹிக்கிள் வந்து நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டு அழகாக லெஃப்ட் சைடு திரும்ப. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீப் லெஃப்ட்னும் போது கரெக்டாக லெஃப்ட் ஃபுல்லாக உடச்சிருங்க. ஸோ ரைட் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வேலை பாருங்க, உங்களுக்கு வே எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடு ப்ளஸ் உங்களோட டர்னிங் மூவ்மெண்ட்ஸ், ஸோ டர்னிங் ரேடியஸ் கர்வ் எப்படி திருப்ப போறீங்க, ஸோ ரோடு எப்படி இருக்க போகுது. ஸோ எப்படின்னா உங்களுக்கு எல்லா ரோடுமே ஒரே ரோடாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு ரோடும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த ரோடோடைய அகலத்தையும் நீளத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரோட்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக நீங்கள் வெஹிக்கிளை ஓட்டணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, ஸ்டியரிங்கை திருப்பும் போது எப்பயுமே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், திருப்பும் போது இப்படி பிடிச்சி இப்படி திருப்புறாங்களே தவிர இப்படி திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து நார்மல் பொசிஷனுக்கு எடுத்து வரும்போது தடுமாறுறாங்க. ஸோ இது என்னன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதட்டத்திலேயே நல்ல ஸ்பீடில் திருப்பும் போது அவங்க ஸ்டியரிங் வந்து அவங்க கண்ட்ரோலை விட்டு மிஸ் அவுட் ஆகி போகுது. ஸோ இதை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ரெயிட் பொசிஷனுக்கு வரதுக்குள்ள எதோ லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ உங்கள் வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திருப்பியும் வெஹிக்கிள் நார்மல் பொசிஷன் எடுத்துக்குள்ளே 2 சைட்லையுமே வெஹிக்கிள் உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆகும்போது உங்களோட வெஹிக்கிள் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்டியரிங் கண்ட்ரோலை கொஞ்சம் கிளியர் கட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது தான் உங்களுடைய வெஹிக்கிளோட பொசிஷன் க்ளீனாக இருக்கும். இன்னொன்று, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஸ்டியரிங் திரும்பும் போது நம்மளோட லெஃப்ட் வீலோ ரைட் வீலோ திரும்பிடும். ஆனால் நிறைய என்னோட ட்ரைனிங்ஸ் பார்த்துருக்கேன், பேக் வீல், அதாவது பேக்கில் இருக்க வீலு எப்படி உள்ளே வருதுன்னு பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்மளோட செடை சிட்டியில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குப்பை டப்பாலாம் வச்சிருப்பாங்க, அதாவது கார்பேஜ் கேன்ஸ் சொல்லுவாங்க, அது நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளோட பிகினர்ஸ் நல்லா ஸ்பீடாக வரும்போது அந்த கேனெல்லாம் பார்க்காம அதில் இடிப்பாங்க. பேக் வீல் தட்டும், இல்லை பேக் பம்பர் தட்டும், இல்லை சி பில்லர் அல்ல பி பில்லர் தட்டும், இதை பார்க்கணும். இன்னொரு டிச்சஸ் சொல்லுவாங்க, அதாவது காவாய்கள் நோண்டப்பட்டிருக்கும், அந்த நோண்டப்பட்ட காவாயில் ஃப்ரண்ட் வீலை இறக்காம போயிடுவாங்க, ஆனால் பேக் வீல் மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக போகணும். உங்களோட ஏம் ஹை, ஸ்டியரிங் வந்து ஏம் ஹையாக வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்டியரிங் ஏம் ஹை வச்சா மட்டும்தான் உங்களோட வெஹிக்கிள் வந்து கிளீனாக ப்ரொஜெக்ட் பண்ணி எந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி அப்டக்கல்ஸ் எல்லாம் தாண்டி போகும். ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏம் ஹை, உங்களோட ஸ்டியரிங்கோட ஏம் ஹை கண்ட்ரோல் பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் ஸ்டியரிங்கை திருப்பணும். இன்னொன்று, உங்களோட ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சுக்கணும். இன்னொன்று, உங்களோட கிளச்சை க்ளோஸ் பண்ணி பிரேக்கிங் அப்ளை பண்ணணும். இன்னொன்று, உங்களோட வீல் எந்த அளவுக்கு திரும்புதோ அதே அளவுக்கு உங்கள் பேக் வீல் திரும்பணும். ஆப்போசிட்ல வர வண்டியை நீங்க நோட் பண்ணணும். சேம் வே உங்களோட வெஹிக்கிள் கூட யார் டிராவல் பண்றாங்க, இந்த 5 விஷயத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டியரிங் திருப்பும் போது ஸ்ட்ரீட்ஸ்லயோ, நேரோ ஸ்ட்ரீட்ஸ்லயோ, இல்லை ஒயிட் ஸ்ட்ரீட்ஸ்லயோ, இல்லை டைட்டான ஸ்ட்ரீட்ஸ்ல போய் நீங்க திரும்ப போறீங்க அப்படின்னா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த 5 கீ பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். சேம் லைக் தட் நான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்ன மாதிரி சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ், ப்ரெடிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அதே மாதிரி SMM சொன்ன மாதிரி உங்களோட லெஃப்ட் ரைட் மிரர்ல நீங்க இண்டிகேஷன் போட்டு வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட டர்னிங் பொசிஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டர்னிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், வெஹிக்கிள் நம்ம சொல்கிற பேச்சுக்கு நம்ம கேட்டு கரெக்டாக திருப்பினீங்கன்னா கரெக்டாக திரும்பிடும். அந்த ரேடியஸ்க்குள்ள 90 டிகிரிக்குள்ள 45 டிகிரிக்குள்ள திரும்பணும். ஸோ நீங்கள் திருப்புற ஹேண்ட்லிங் பொசிஷனை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது நீங்கள் எனக்கு லைவாக வேணும், இந்த மாதிரி ஸ்டியரிங் கண்ட்ரோலுக்கு நீங்கள் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை லைவாக நான் போட ட்ரை பண்ணுறேன், ஸ்டியரிங் கான்செப்ட் மட்டும் தனியாக எடுத்து. ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட்ல ரைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அகேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை டு டோர்ஸ்டெப். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். தேங்க்யூ.